ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்குமே மல்டி பேக் ரிட்டர்ன்ஸ் மேல ஒரு கண் இருக்கும். அதுக்காக நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் இல்ல, ரியல் எஸ்டேட்லயும் நம்மளால மல்டி பேக் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். அதுக்கு சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். டிஸ்க்ளைமர் 1, இந்த வீடியோல நாம லேண்ட்ல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபிளாட் வாங்குறது, ரேட்ல இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம் பத்தி நம்ம தனி வீடியோல பார்த்துடலாம். டிஸ்க்ளைமர் 2, உங்ககிட்ட ஒரு 50 ரூபாய் இருந்தாலே உங்களால ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே போல ஒரு 5000 ரூபாய் இருந்தாலே உங்களால கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட தொடக்கத்திலேயே ஒரு பெரிய முதலீடு தேவைப்படும். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு பணத்துக்கு எங்க பாஸ் போறது அப்படின்னு சலிச்சுக்காதீங்க. முதல்லயே சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம ஒரு 5 இன்வெஸ்டிங் டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். நம்பர் 1, சிட்டி டவுன் எக்ஸ்பான்ஷனை எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்றது. எந்த ஒரு சிட்டி அல்லது டவுனா இருந்தாலும் நாலா பக்கமும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சிட்டியை வந்து ஒரு சர்க்கிள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்குதான் வந்து சிட்டியோட கோர். இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா நிறைய பணம் தேவைப்படும். ஆனா அதை சுத்தி ஒரு சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னா அதுக்கும் அந்த மெயின் சர்க்கிளுக்கும் இடையில இருக்கிற இடம் தான் பாத்தீங்கன்னா சிட்டியோட அவுட்டர். இங்க வந்து ஓரளவுக்கு சீப்பா இருக்கும். இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிளுக்கும் அந்த ரெண்டாவது சர்க்கிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டருக்கு வெளியில. அது வந்து ஃபியூச்சர்ல வந்து நிச்சயமா சிட்டியோட அவுட்டரா மாறும். முன்னாடி அவுட்டரா இருந்தது சிட்டியோட கோரா மாறும். சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் வரப்ப நிச்சயமா பெரிய அளவுக்கு வந்து பெருகும். நீங்க சென்னையில கொஞ்சம் வயசானவங்க கிட்ட பேசி பாத்தீங்கன்னா தெரியும், தாம்பரத்துல இடம் வாங்க ஆள் கிடையாது, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பெங்களூர்ல சர்ஜாபுரம் ரோட்லாம் வந்து வெறும் ஃபார்ம் லேண்டா தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து அங்க யாருமே இடம் வாங்க மாட்டாங்க, நைட்ல போறதுக்கே பயப்படுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்குல போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா அந்த நேரத்துல தாம்பரம் சர்ஜாபுரம் ரோடு எல்லாம் பெருசா டெவலப் ஆகல. சோ வேல்யூ கம்மி. உங்களுக்கு வயசாகும் போது இப்போ அவுட்டரா இருக்கக்கூடிய நிறைய இடங்களை பத்தி நீங்க பின்னாடி வந்து பெருசா சொல்வீங்க, இடம் வாங்காம மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இது சென்னை பெங்களூருக்கு மட்டும் இல்ல, எல்லா சிட்டி டவுனுக்கும் பொருந்தும். இந்த வீடியோ பார்க்குற பெரும்பாலானோர் மிடில் கிளாஸா தான் இருப்பீங்க. உங்களால சிட்டி அல்லது டவுனோட மெயின்ல லேண்ட் வாங்குறது நடக்காத காரியம். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனா அதோட பார்டர் அல்லது பார்டர் ஒட்டி வெளியே இருக்கிற இடங்கள்ல நல்ல இடங்களா பார்த்து வாங்கி போட்டீங்கன்னா ஒரு காலத்துல அதுவும் சிட்டி அல்லது டவுனோட இன்டகிரேட் ஆயிரும். உங்க பணமும் பல மடங்கு பெருகிடும். ஓகே, நம்பர் 2, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்றது. எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியோ வந்துச்சுன்னா அதை சுத்தி இருக்கிற இடங்கள் நல்லா டெவலப் ஆகும். லேண்ட் வேல்யூம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏறும். இது ஒரே நாள்ல நடந்துராது. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். அந்த நியூஸ் வந்த உடனேயே அதை சுத்தி இருக்கிற இடங்கள் டக்குன்னு விலையேறும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த கட்டட வேலைகள் தொடங்கின உடனேயே இன்னும் கொஞ்சம் விலையேறும். அந்த பஸ் ஸ்டாண்ட் ரெடி ஆகி மக்களோட பயன்பாட்டுக்கு வரும்போது அதை சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா டெவலப் ஆகும். அதோட விலையை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏறும். சோ உங்களால அந்த நியூஸ் வந்த உடனேயே இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெடியாகி வரும்போது நிறைய லாபம் பார்த்துடலாம். இல்ல என்னால அப்போ வந்து அதை வந்து கேட்ச் பண்ண முடியல, அந்த நியூஸ் வந்து கேட்ச் பண்ண முடியல அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து தயாராகும் போது தயாராகும் போது கூட நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பவும் முடியல அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் டெவலப் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற, அதாவது அதை ஒட்டி இருக்கிற இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் வெளியே அவுட்டரா இருக்க இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் போறக்கூடிய ரோட்டை பாத்தீங்கன்னா ஃபுல்லா கலர் தோட்டமா தான் இருக்கும். நைட்ல எல்லாம் அவ்வளவு இருட்டா இருக்கும், எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்காது. ஆனா இப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கலர் தோட்டம்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடி தேடி தான் பார்க்கணும். அந்த அளவு டெவலப் ஆயிருக்கு. லேண்டோட வேல்யூலாம் ஜெட் வேகத்துல ஏறி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல டெய்லி நியூஸ் மேல ஒரு கண் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஏர்லி பேர்ட் இன்வெஸ்டிங். ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி கவர்மெண்ட் அப்ரூவலோட ஒரு இடத்துல ஒரு லே அவுட் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். தொடக்கத்துல மனைகளோட விலை ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த டைம்ல நீங்க வாங்கி போட்டுடணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மனைகள் விற்க அல்லது புதுசா வீடுகள் வரும்போது மனைகளோட விலை இன்னும் அதிகமா போகும். அந்த டைம்ல நீங்க வித்துட்டு வெளியில வந்துடணும். அப்புறமா அந்த பணத்தை இன்னொரு இடத்துல இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். இது கிட்டத்தட்ட ஸ்டாக்ல ட்ரேட் பண்ற மாதிரி தான். இப்படி இடங்களை வாங்கி விற்க நீங்க அலையணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நல்ல புரோக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் போது ஒரு சின்ன கமிஷன் கொடுக்கறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி செல் பண்றவங்களோட நான் பர்சனலா டீல் பண்ணிருக்கேன். அவங்க நல்ல லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல ரிஸ்க் ரொம்பவே கம்மி. ஆனா இனிஷியலா ஒரு பெரிய முதலீடு தேவைப்படும். ஓகே, நம்பர் 4, இன்வெஸ்டிங் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் அன்யூஷுவல் டிமாண்ட். இது வேற ஒன்றும் இல்ல, ஒரு இடத்துக்கு ஃபியூச்சர்ல வழக்கத்தை விட அதிகமான டிமாண்ட் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது மூலமா குறுகிய காலத்திலேயே நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய வீடுகளுக்கு மத்தியில உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க அந்த இடத்த வந்து விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க உங்களோட இடத்த வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதனால உங்களோட இடத்துக்கு ஒரு அன்யூஷுவல் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி டிமாண்ட் அதிகமாகும் போது
நீங்க நல்ல விலையை வச்சு விற்க முடியும். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல் பக்கத்துல உங்களுக்கு லேண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்கூலை வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுடைய லேண்டை வழக்கத்தை விட அதிகமான விலை கொடுத்து வாங்க சான்ஸ் இருக்கு. அதே போல ஸ்கொயர் ஷேப்ல ஒரு லே அவுட் போடுறதுக்கு உங்களுடைய லேண்ட் தடையா இருந்துச்சு அப்படின்னா ரியல் எஸ்டேட் காரங்க உங்களுடைய லேண்டை அதிக விலை கொடுத்து வாங்க முன் வருவாங்க. உங்களுடைய லேண்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்க உங்களுடைய லேண்டை தன்னோட பாதைக்காக டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா உங்களுடைய லேண்டை அதிக விலை கொடுத்து வாங்க முன் வருவாங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சான்ஸ் கிடைச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. நம்பர் 5, டிமாண்ட் உருவாக்குதல். நீங்க ஓரளவுக்கு நல்ல வசதி படைத்தவரா இருந்தா இதை வந்து பண்ண முடியும். ரிமோட் பிளேஸா இருந்தாலும் நல்ல கனெக்டிவிட்டி உள்ள இடத்துல 1-2 ஏக்கர் வாங்கி போட்டுடணும். அப்புறமா அதை பிளாட் போட்டு அப்ரூவலும் வாங்கிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2-3 பிளாட்ல சின்னதா வீடு கட்டி வாடகைக்கு விட்டுடணும். உங்க வீட்டுல ஆட்கள் குடியேறின உடனேயே மத்த பிளாட்ஸோட விலையும் பயங்கரமா ஏறிடும். பொதுவா மக்களோட சைக்காலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு கட்டடம் வர்ற வரைக்கும் யாருமே அந்த இடத்த வாங்க விரும்ப மாட்டாங்க. 1-2 கட்டிடம் வந்துருச்சுன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்து மேல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. சோ அந்த முதல் 2 கட்டடங்களை நீங்க கட்ட வேண்டியிருக்கும். அதுதான் டெக்னிக். ஓகே. இப்படி பிளாட் போடுறதுக்காக நல்ல பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அக்ரி லேண்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்பவே தப்பான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோல நாம எப்படிலாம் வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ்.